ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹு தாலா ஒருவனுக்கே உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் எம் கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் இஸ்லாத்துக்காகவும் நபி அவர்களுக்காகவும் தங்களுடைய உயிரை ஒரு அற்ப பொருளாக மதித்து வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், அதற்கு பின்னால் வாழ்ந்த தாபிஊன்கள், தாபியீன்கள் மற்றும் யாரெல்லாம் நாளை மறுமை நாள் வரைக்கும் ஈமானோடும் இஸ்லாத்தோடும் வாழுகிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹு தாலாவுடைய வார்த்தையான அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டல்களிலேயும் வாழ்க்கை நெறிமுறைகளிலேயும் சிறந்த வழிகாட்டல், சிறந்த வாழ்க்கை நெறிமுறை எம் கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையதென்றும், இந்த மார்க்கத்திலே இல்லாத புதிதாக உட்புகுத்தப்பட்டவைகள் அனைத்துமே பித்அத்துக்கள், நூதன அனுஷ்டானங்கள். அந்த பித்அத்துக்கள், நூதன அனுஷ்டானங்கள் அனைத்துமே நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதனை நரகப்படுகொலியின் பால் இட்டு செல்லும் என்று நபி அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையிலும் செய்யக்கூடிய எச்சரிக்கை வாசகத்தை நானும் உங்கள் முன் வைத்தவனாக. அன்புக்குரிய உறவுகளே, என்னுடைய உரைக்குள் நுழைவதற்கு முன்னால் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி விட்டு செல்லலாம் என ஆசைப்படுகிறேன். வெள்ளிக்கிழமையுடைய நாளை பொறுத்தவரையிலே அதிலே செய்யப்படுகின்ற அமல்களிலே ஒரு முக்கியமான சிறப்பான அமல் தான் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது. நாமும் வெள்ளிக்கிழமையுடைய நாளிலே இன்று இங்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்திலே கூறுகிற நேரத்திலே நபி அவர்களுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்பட்டு, நபி அவர்களை ஞாபகப்படுத்தப்பட்டு யார் அவர் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர் இந்த உலகத்திலே மிகப்பெரிய உலோபி என்று நபி அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அதே போல் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிற நேரத்திலே இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறான் அல்லாஹு தாலா சொல்லுகிறான். எனவே அன்புக்குரிய உறவுகளே, நபி அவர்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே அவருக்காக வேண்டி நாங்கள் ஸலவாத்து கூறி பூர்ணமான அந்த நன்மையை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வோம். அன்புக்குரிய உறவுகளே, இந்த இடத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இஸ்லாம் வலியுறுத்தும் ஒற்றுமை. ஒற்றுமை என்றால் என்ன? அது எவ்வாறான ஒற்றுமையை ஒரு முஸ்லீம் கடைபிடிக்க வேண்டும்? நாங்கள் என்ன ஒற்றுமை என்று விளங்கி வைத்திருக்கிறோம்? நாங்கள் விளங்கி வைத்திருக்கக்கூடிய ஒற்றுமைக்கும் இஸ்லாம் கூறக்கூடிய ஒற்றுமைக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை சுருக்கமாக இந்த இடத்திலே ஏழுமான அளவு நான் உங்கள் முன் வைக்கலாம் என ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிற நேரத்திலே சூரத்துல் ஹுஜராத் 10வது வசனம் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக முஃமின்கள் எல்லாம் சகோதரர்களாவர். ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே பிளவுகளை தீர்த்து அவர்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தத்தை சீராக்குங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அன்புக்குரிய உறவுகளே, என்னையும் உங்களையும் பார்த்து, அதாவது ஈமான் கொண்ட விசுவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் எல்லாம் சகோதரர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான்.
அப்போ இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்லித்தாரான். என்ன தெரியுமா? சகோதரத்துவம் என்பது, ஒற்றுமை என்பது ஈமானின் மூலம்தான் கட்டியெழுப்பப்பட வேண்டும். அதனுடைய பேஸ், அதனுடைய அடிப்படை ஈமானில் இருந்து தான் உருவாக வேண்டும். இன்று எமது சமூகத்திலே பேசப்படக்கூடிய, நாங்கள் எல்லாம் அதிகமாக கேட்கக்கூடிய ஒற்றுமை என்ற வாசகத்துக்கு எங்களுடைய வரைவிலக்கணம் என்ன தெரியுமா? ஒற்றுமை என்றால், சகோதரத்துவம் என்றால் அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீமோ அல்லது காஃபிரோ யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற அந்த பொதுவான ஒரு கருத்தை எடுத்துள்ளோம். ஆனால் இஸ்லாமும் அல்லாஹ்வும் ரசூலும் எமக்கு காட்டி தந்த ஒற்றுமை எதன் அடிப்படையிலே உருவாகிறது தெரியுமா? ஈமான் என்ற அந்த அடித்தளத்தின் படியிலே தான் எம்முடைய ஒற்றுமை உருவாகிறது என்பதை இஸ்லாம் எமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரிய உறவுகளே, ஒற்றுமையை பற்றி, சகோதரத்துவத்தை பற்றி இஸ்லாம் பேசுகின்ற இடமெல்லாம், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற இடங்களிலெல்லாம் சாதாரணமாக பொதுவான ஒற்றுமையை பற்றியோ பொதுவான சகோதரத்துவத்தை பற்றி பேசல. அல்லாஹ் தஆலா அந்த இடங்களிலெல்லாம் எங்களுக்கு ஈமானை பற்றி சொல்லி காட்டுகிறான். ஈமானின் மீது நீங்கள் ஒன்றுபடுங்கள். வஅ்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய அந்த கயிற்றை நீங்கள் ஆழமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அன்புக்குரிய உறவுகளே, அப்ப இப்படிப்பட்ட இந்த ஈமானின் அடிப்படையிலே கூறக்கூடிய ஒற்றுமை தான் என்னையும் உங்களையும் நாளை மறுமை வரைக்கும் ஈமானோடும் இஸ்லாத்தோடும் ஒற்றுமையோடும் அந்த சகோதரத்துவத்தோடும் வாழ வைக்கும். அப்படிப்பட்ட ஒற்றுமைக்கு அதிக அளவு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலேயும் தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முறையிலேயும் தான் அதிகமாகவே இந்த ஒற்றுமைக்கு வலியுறுத்தல்களையும், இப்படிப்பட்ட ஒற்றுமை தான் உங்களுக்குள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். ஈமானிய உறவுகளே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். இஸ்லாம் என்றொன்று வருவதற்கு முன்னால், இஸ்லாம் என்றொன்று உருவாகுவதற்கு முன்னால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நபி அவர்கள் எதை வைத்து அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை உண்டாக்கினார்கள் என்று பார்த்தால், அவர்களிடம் பணம் இருந்தது, அவர்களிடம் பட்டம் பதவி இருந்தது. ஆனால் அதன் மூலம் அவர்கள் ஒன்றுபடவில்லை. அதன் மூலம் இன்னும் அவர்கள் பிரிந்து கொண்டே தான் போனார்களே தவிர அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது மதீனாவுக்குள் சென்றார்களோ, நபி அவர்கள் எப்போது மதீனாவுக்குள் காலடித்து வைத்தார்களோ, எப்போது முஹாஜிர்களை, மக்கத்து சஹாபாக்களை மதீனாவுக்கு எடுத்துக்கொண்டு போனார்களோ, அந்த நேரத்திலே உருவாக்கினார்கள் ஒற்றுமையை. அந்த நேரத்திலே இதுதான் சகோதரத்துவம், இதுதான் ஒற்றுமை என்பதை காட்டினார்கள். அவுஸ் ஹஜ்ரஜ் என்று சொல்லக்கூடிய இரண்டு கோத்திரத்தாரும் மதீனாவிலே ஒருவருக்கொருவர் பகைத்து கொண்டும் சண்டையிட்டு கொண்டும் இருந்தார்கள். யஹூதிகள் அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சினைகளை மூட்டி, புகை மூட்டி அவர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற நேரத்தில் அவர்களிடத்திலே பதவி இருந்தது. அவுஸ் ஹஜ்ரஜ் அவர்களிடத்திலே பதவிகள், அவர்களிடத்திலே மரியாதை என்று எல்லாம் இருந்தது. ஆனால் அவர்களிடம் இல்லாமல் இருந்தது ஈமான். அந்த ஈமானை கொண்டு அவர்களை ஒற்றுமைப்படுத்தினார்கள். அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமைப்படுத்தியது ஈமானின் மூலம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் அழகாக சொல்லுகிறான். வஅ்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்த அந்த அருள் இருக்கிறதே, அந்த நிஅமத் இருக்கிறதே, அந்த நிஅமத்தை நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. எப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் தந்த நியமத்து தெரியுமா? இது குன்தும் அதான், நீங்க எதிரிகளாக இருந்தீங்க, ஒருவருக்கொருவர் அடிச்சு கொண்டும் பகைத்து கொண்டும் நீங்க இருந்தீங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அருள் தந்தான். அந்த அருளை ஞாபகப்படுத்தி பாருங்க. ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் பிணைப்பை ஏற்படுத்தினான். அந்த பிணைப்பு எதன் மூலம் வந்தது? கட்சிகள் மூலமா அல்லது நாங்கள் ஒற்றுமை என்று எதிர்பார்க்கக்கூடியவைகளின் மூலமா? அப்படி அல்ல, அது வந்தது ஈமானின் மூலம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இஹ்வானா, அவனுடைய அருளின் மூலம் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள். வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன்னார், நரகத்தின் அடிவாயிலே நீங்கள் இருந்தீர்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா உங்களை காப்பாற்றி உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே பிணைப்பை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான்.
அன்புக்குரிய உறவுகளே, அப்ப இந்த ஈமானை தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இந்த ஒற்றுமையை தான், அதாவது ஈமானின் மீது கட்டியெழுப்பப்படக்கூடிய ஒற்றுமையை தான் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அழகாக சுட்டி காட்டுகிறான். சஹாபாக்கள் 1000 விடத்திலே பிரிந்திருந்தார்கள். அவர்களை எல்லாரையும் ஒன்றுபடுத்தியது அந்த ஈமான். ஈமான் என்ற அடிப்படையின் மீது தான் அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். ஈமான் என்ற அடிப்படையின் மீது தான் அவர்களுடைய ஒற்றுமை வந்தது. எப்போது ஈமான் இல்லாத வேறொன்றின் மூலம் நாங்கள் ஒற்றுமையை, கூட்டத்தை, குழுவை நாங்கள் உருவாக்குகிறோமோ, அதன்பால் நாங்கள் செல்கிறோமோ, அதிலே தான் ஒற்றுமை இருக்கிறது, வாருங்கள் என்று அழைக்கிறோமோ, தோல்வியின் பக்கம் நம்முடைய சமூகத்தை நாங்கள் இழுத்துச் செல்கிறோம். அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் அடிப்படையில் எங்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? நான் ஒரு மனிதன், நீங்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நான் வளர்ந்த சூழல் வித்தியாசமாக இருக்கலாம், நீங்கள் வளர்ந்த சூழல் வித்தியாசமாக இருக்கலாம். நான் கண்டு வாழ்ந்தவர், நான் கண்டு பழகியவர், நான் கண்டு வளர்ந்தவர் வித்தியாசமான ஒரு மனிதராக இருக்கலாம். நீங்கள் கண்டு வளர்ந்தவர்கள், நீங்கள் கண்டு பார்த்து அவர்களை முன்மாதிரியாக எடுத்தவர்கள் வித்தியாசமாக இருக்கலாம். அப்படி வித்தியாசமான கருத்துக்களோடு ஒரு சமூகத்திலே ஒன்றுபடுகிற நேரம் என்னையும் உங்களையும் ஒன்றுபடுத்த வேண்டியது ஈமான். சஹாபாக்கள் பல்வேறு பட்டவர்களாக இருந்தார்கள். மதீனத்து சஹாபாக்களுடைய குணநலங்கள் வேறு, அதே போல மக்கத்து சஹாபாக்களுடைய குணநலங்கள் வேறு. எல்லாரையும் ஒன்றுபடுத்தியது அந்த ஈமான். எந்த பிரச்சனை வந்தாலும் தளராமல் இருந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு மதீனாவுக்கு போறாங்க. மக்கத்து சஹாபி ஒருவரை மதீனா சஹாபி ஒருவரோட சகோதரத்துவத்தில் இணைக்கிறாங்க. இப்படி இணைக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த மதீனத்து சஹாபாக்களோட உள்ளத்தில் ஈமான் என்ற ஒன்று உறுதியாக இருந்ததன் காரணமாக தன்னுடைய சொத்தை பார்க்கல, தன்னிருந்த மனைவிமார் பார்க்கல, எல்லாத்தையுமே அவர்களுக்கு பிரித்து கொடுத்து அவர்களையும் இந்த உலகத்திலே ஒரு மனிதராக வாழ வைக்கும் என்ற அந்த ஒற்றுமை அவர்களுக்கு உள்ளத்தில் உருவாகியது. அந்த சகோதரத்துவம் உருவாகியது. இது எதனால் உருவாகியது? அவர்கள் சாதாரண இருந்த நபி அவர்களுடைய வார்த்தையின் மூலமா, அவர்களுக்கு பொதிந்திருந்த நபி அவர்கள் கொடுத்த அந்த ஆழமான ஈமான் தான் அந்த அளவுக்கு கொண்டு சென்றது. சொத்தின் பாதியை தருவேன் என்று சொன்னார்கள். என்னுடைய மனைவிமார் 2 இருக்கிறார், உங்களுக்கு ஆசையானவரை கூறுங்கள், நான் தருகிறேன் என்று சொல்லும் அளவுக்கு ஈமானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலப்படுத்தினார்கள். அதன் மீது சஹாபாக்கள் ஒன்றாகினார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அப்ப எங்களுடைய ஒற்றுமை என்று சொல்வது, நாங்கள் ஒன்றுபடுவது என்று சொல்வது நிச்சயமாக ஈமானின் மீது தான் நமக்கு உருவாகும். இஸ்லாமிய சமூகத்திலே பிளவு வருமா? ஒரு முஃமின்கள் இருக்கக்கூடிய சமூகத்திலே பிளவு வருமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்லுகிற நேரத்திலே, அல்லாஹ்விடத்திலே நான் 3 விடயங்களை கேட்டேன். அதிலே அல்லாஹ் தஆலா 2 எனக்கு தந்தான், 1 தருவதற்கு தடுத்து விட்டான். 2 விடயங்கள் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே என்னுடைய சமூகம் முன்னைய சமூகங்களை போல அழிந்துவிடக்கூடாது, அவர்களை போல அழிக்கப்படக்கூடாது என்று நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டேன். அல்லாஹ் தஆலா அதை எனக்கு தந்து விட்டான். அதே போல நான் அல்லாஹ்விடத்திலே அடுத்ததாக கேட்ட விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே நான் கேட்டேன், எங்களுக்குள்ளே எங்களிலிருந்து ஒரு எதிரியை நீ உருவாக்கி விடாதே என்று நான் கேட்டேன். அதையும் அல்லாஹ் தஆலா தந்து விட்டான். எங்களுக்குள் பிரிவை உண்டாக்கி விடாதே என்று கேட்டேன். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை தடுத்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஃமின்களுக்கு மத்தியிலே அகீதாவுடைய விடயத்திலே எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வருவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இன்னொரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்லுகிற நேரத்திலே சொன்னார்கள், யஹூதிகள் 71 கூட்டங்களாக பிரிவாங்க, அதே போல நசாராக்கள் 72 கூட்டங்களாக பிரிவார்கள். என்னுடைய சமூகம், அதாவது இஸ்லாமிய சமூகம் 73 கூட்டங்களாக பிரிவார்கள். அதிலே ஒரு கூட்டம் தான் வெற்றி பெற்ற கூட்டம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் அது யா ரசூலல்லாஹ்? அந்த ஒரு கூட்டம் யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, நானும் என்னுடைய தோழர்களும் எதிலே இருக்கிறேனோ அதன்படி யாரெல்லாம் வருவார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்ற கூட்டம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அப்போ அந்த ஒற்றுமை என்று வருகிற நேரத்திலே எங்களுக்கு மத்தியிலே அகீதா ரீதியான பிளவுகள், அடிப்படை ரீதியான பிளவுகள் வரலாம் என்று இஸ்லாம் சொல்லி காட்டியது. அது அல்லாமல் இன்று நாங்கள் எதிலெல்லாம் பிளவுபட்டிருக்கிறோம், இஸ்லாம் அந்த பிளவுபடணும் என்று சொன்னது இல்லாமல் நாங்கள் எதில் பிளவுபட்டிருக்கிறோம், எங்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை இலகுகிறோம் என்று பார்த்தா, மதுஹபுகள் என்ற பேரிலே ஒவ்வொருவரும் பின்பற்றுதல் என்ற பேரிலே கண்மூடித்தனமாக பின்பற்றி கொண்டு சமூகங்கள் பிரிந்து கொண்டு வாழக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம்.
இமாமார்கள் தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள், அவர்கள் ஃபத்வாக்களை கொடுத்தார்கள். ஆனால் அவர்களுடைய ஃபத்வாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேர்பட்டா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி தட்டி விடுங்கள் என்று தெளிவாக அவர்களே கூறிவிட்டு சென்றார்கள். ஆனால் அதற்கு பின்னால் வந்த எங்களுடைய சமூகம் 4ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் தான் இந்த பிரச்சனை உருவாகிறது. அப்ப அதற்கு பின்னால் வந்தவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலும் எதை சொன்னார்களோ அதன் பக்கம் மீளாமல் ஏதோ கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் பின்பற்ற வைத்து மதுஹபுகளாக பிரிந்து இந்த உலகத்திலே இன்று மதுஹபுகள் உருவாகக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். இமாமார்கள் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன செய்திகள் கிடைத்ததோ அதை வைத்து அந்த காலத்துக்கு ஃபத்வாக்கள் கொடுத்தார்கள். அதற்கு பின்னால் அதை மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டால், அதற்கு மாற்றமான ஒரு செய்தி அவர்களுக்கு கேள்விப்பட்டால் உடனே அதை மாற்றி அவர்களுடைய ஃபத்வாக்களை மாற்றினார்கள். அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை காட்டி சென்றும் கூட அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அதை ஒரு கண்மூடித்தனமாக பின்பற்ற வைத்து அதை கண்மூடித்தனமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் மதுஹபுகள் என்ற ரீதியிலே பிரிந்து கொண்டார்கள். அன்புக்குரிய உறவுகளே, இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி நாங்கள் அண்மை காலங்களிலிருந்து பார்த்து வந்த, அதாவது ஒரு 100 வருடங்களுக்குள்ள நாங்கள் பார்த்து வர ஒரு பிரிவினை பிரச்சனை என்ன தெரியுமா? சின்ன சின்ன மசாலாக்களுக்காக வேண்டி அடித்துக் கொள்கிறோம். மார்க்கத்திலே 2 விடயங்களும் ஒரு மசாலாவிலே பேசப்பட்டிருக்கிறதா? இஜ்திஹாத் என்ற அடிப்படையிலே பேசப்படக்கூடிய மசாலாக்களிலே பிரிந்து பல கூட்டங்களாக பிரிகிறத காணுகிறோம். அதிகமாக இன்றைக்கு தெற்காசிய நாடுகளில் நாங்கள் அந்த பிரிவினைகள் அதிகமாகவே நாங்கள் காணுகிறோம். இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் அதிகமாகவே காணுகிறோம். இஜ்திஹாத் என்று சொல்லக்கூடிய அந்த பாபுர் அந்த பகுதியிலே, அதாவது ஒன்று சரியாக இருந்தால் இன்னொன்று பிழையாக இருக்கும். ஒருவர் இஜ்திஹாத் பண்ணி சரியாகினால் 2 நன்மைகள், பிழையாகினால் 1 நன்மைகள் என்று நபியவர்கள் அழகாக காட்டி தந்தார்கள். அந்த வழிமுறையை நாங்கள் பின்பற்ற தவறிவிட்டோம். சஹாபாக்களிடமும் அவர்களுக்கு பிரச்சனை வந்தது. 2 விடயங்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு முரண்பாடு வந்தது. வந்த நேரத்திலே அவர்கள் எதை சரியாக கண்டார்களோ செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வும் அதை அனுமதித்தார்கள். அதில் யார் சரியாக இருந்தார்களோ அவர்களுக்கு 2 நன்மைகள், யார் பிழையாக இருந்தாரோ அவருக்கு 1 நன்மைகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அடிப்படையை மறந்தோம். நாங்கள் ஒன்றுபட, எங்களுடைய கருத்துக்கள் வேறுபாடாக இருக்கலாம். நான் ஒரு கருத்திலே ஆழமாக இருக்கலாம், நீங்கள் ஒரு கருத்திலே ஊண்டி பிடித்திருக்கலாம். எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எங்களுடைய சகோதரத்துவத்தை பாதித்து விடக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பத்ர்களத்தின் கைதிகள் விடயத்திலே முரண்பாடு வந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தை சொல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருத்தை சொன்னார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருமே 2 பேரும் பிழை என்று காட்டவில்லை. அவர்கள் சகோதரர்களாகவே இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே பிரச்சனைப்பட்டுக் கொள்ளவில்லை. சின்ன விடயங்களுக்காக வேண்டி பிரச்சனைப்படுகிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு செய்தி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மினாவுக்கு சென்றால் லுஹர், அசர், இஷா போன்ற 4 ரக்காத் தொழுகைகளை 4ஆக தொழுவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து அது 2ஆக தொழப்பட வேண்டும் என்பது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கருத்திலே தான் இருந்தார்கள். அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுது, ஏன் நீங்க அவர் எதிர்த்து பேசல, ஏன் நீங்க அவர்கிட்ட கேட்கல, 2 ரக்காத்தா தொழ சொல்லி கேளும் தானே, ஏன் நீங்க கேட்கலன்னு சொன்ன நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாரு, அந்த விடயத்தின் மூலம் சமூகம் பிளவுபட்டு விடக்கூடாது, அதனால் வரக்கூடிய நன்மைகள் தடுப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நான் அதிலே பிரச்சினை படாமல் இருந்தேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான வழிமுறையை காட்டி தந்தார்கள். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இதுதான் நமக்கு காட்டி தரப்பட்ட வழிமுறைகள். இதுதான் நமக்கு சஹாபாக்கள் காட்டிய வழிமுறைகள். ஓரிரு பிரச்சனைகளுக்காக வேண்டி, சின்ன சின்ன மசாலாக்களுக்காக வேண்டி குடும்பங்களை பகைத்து கொண்டு, ஊரை பகைத்து கொண்டு, சமூகத்தை பகைத்து கொண்டு, ஏதோ நான் கொள்கையிலே உறுதியாக இருக்கிறேன் என்ற பேரிலே எல்லாரையும் பிரித்து போகிறது இஸ்லாமிய ஒற்றுமை அல்ல. ஈமானின் மீது ஒன்றுபட வேண்டும். எப்படி சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வும் ஒற்றுமையை காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையிலே ஒற்றுமை வர வேண்டும். இதுவெல்லாம் மார்க்கம் என்ற ஒரு புக்கம் வைக்கலாம். இதுவெல்லாம் மார்க்கத்தில் வரக்கூடிய பிளவு என்ற ஒரு சைடில் வச்சாலும் இன்றைய கால சூழ்நிலைகள் எடுத்து பார்ப்போம். அன்புக்குரிய உறவுகளே, இஸ்லாமிய நாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுக்குள்ளா இருந்தாலும் சரி, நாங்கள் மார்க்கம் இல்லாத சாதாரண விஷயங்களுக்காக வேண்டி எங்களுக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இஸ்லாமிய நாடுகள் அவர்கள் ஒரு பக்கம் ஆதரிக்க, இன்னொரு நாடு இஸ்லாமிய நாடு இன்னொரு பக்கத்தை ஆதரித்து, அப்படியே இஸ்லாமிய நாடுகள் ஒவ்வொரு பக்கங்களாக சிதைந்து போகிறது. ஒவ்வொரு நாடும் ஒரு நாடு ஜனநாயக நாட்டை பின்பற்றுகிறது, இன்னொரு நாடு சோவியத் நாடுகளை பின்பற்றுகிறது என்று தங்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில் அப்படியே பிரிந்து செல்கிறார்கள்.
இன்னொரு கூட்டம் எங்களுடைய அரபிகள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் ஒரு கூட்டமாக அவர்கள் பிரிந்து செல்கிறார்கள். இப்படியே இஸ்லாமிய நாடுகள் அடிப்படை இல்லாமல் ஒற்றுமையை வேறொன்றிலே தேட வைத்து அவர்கள் பிரிந்து பிரிந்து சென்றதற்றால் இன்று முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் பேசுவதற்கு யாரும் இல்லை. முஸ்லீம்கள் கோழைகளாக மாறுகிறார்கள். எப்போது ஒற்றுமை ஒரு இடத்திலே உடைக்கப்படுகிறதோ, எப்போது ஒற்றுமை ஒரு இடத்திலே இல்லாமலாக்கப்படுகிறதோ, அந்த நேரத்திலே அந்த சமூகத்திலே அந்த மனிதர்களிடத்திலே எளிதாக பிரச்சனைகளை உண்டாக்கலாம், அவர்களை லேசாக வழிகெடுக்கலாம் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். இதைத்தான் யகூதிகளும் இதைத்தான் மேற்கத்தவர்களும் பயன்படுத்தினார்கள். இதன் மூலம்தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அடித்து உடைத்து பிரித்து போட்டார்கள். அன்புக்குரிய உறவுகளே, ஒன்றுபட வேண்டிய இடங்களிலே பிளவுபட்டோம். அடுத்து இன்று முக்கியமான ஒரு விஷயமாக சொல்ல போனால் இந்த அரசியல் களங்கள். இன்று அரசியல் களங்கள் தேர்தல் முடிந்து இன்று ஒரு நாள் கழிந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் காலத்திலே நாங்கள் ஒரு கண்ட விடயம் என்ன தெரியுமா? எம்முடைய சமூகத்திலே சப்போர்ட் பண்ற பேரில், அதாவது இரண்டு விடயங்களை நாங்கள் தெளிவாக விளங்கணும். ஒன்று தயீத், அதாவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றது, அவருக்கு ஆதரவு அளிக்கிறது. இன்னொன்று தக்லீத், அவர் சொல்றது எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு அவரை பின்பற்றுவது. அவர் எது சொன்னாலும் சரி, அவர் என்ன பிழை செஞ்சாலும் அவர் தான் சரி என்று போகக்கூடிய இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. இதில் எங்கள் அதிகமானவர்கள் எதை செய்கிறாங்க தெரியுமா? ஒருவர் சப்போர்ட் பண்ணுறது அவர் பிழை செஞ்சால் அந்த பிழையை சுட்டி காட்டணும், அல்ல அதிலிருந்து ஒதுங்கணும். இன்றைக்கு எங்களுடைய சமூகத்திலே அதிகமானவர்கள் அந்த தக்லீத் என்று சொல்லக்கூடிய கண்மூடித்தனமாக அவர்கள் அந்த காலத்தில் இருந்து எந்த கட்சியில் இருந்து வந்தார்களோ அதுதான் சரி, யாரை அவர்கள் ஆதரவாக எடுத்தார்களோ அவர்கள்தான் சரி, அல்லது ஏதாவது ஒரு புதிய விடயத்தால் புதிய ஒரு கட்சி உருவாகி புதிய ஒரு சமூகம் உருவாகிறதா, இவர்கள் தான் சரி என்று ஒற்றை பிடியில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம், அல்லாஹ் அருள் செய்தவர்களே தவிர. அன்புக்குரிய உறவுகளே, மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு விடயமே அல்ல. அதற்காக வேண்டி பிளவுபடுகிறோம். தந்தை ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ண, தன்னுடைய மகன் இன்னொரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுகிற நிலைமையில தந்தையும் மகனும் அடித்து கொண்ட நிலைமைகள், தந்தையும் மகனும் பகைத்து கொண்ட நிலைமைகளை எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய உறவுகளே, ஈமான் என்ற அடிப்படையிலே ஒன்றுபடாமல் நாங்கள் எதிலே ஒன்றுபட்டிருக்கிறோம் என்பது தான் இந்த இடத்திலே மிகப்பெரிய பிழை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லீம்கள் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவதிலேயும் ஒருவருக்கொருவர் பணிவாக நடப்பதிலும் ஒரு உடம்பை போன்றவர்கள். அதிலே ஒருவருக்கு வலித்தால், ஒருவருக்கு நோவினை ஏற்பட்டால் அடுத்த அனைவருக்கும் அதே வழி இருக்க வேண்டும். இதுதான் முஃமின்களின் ஒற்றுமைக்கான, முஃமின்களின் இரக்கத்துக்கான உதாரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நிலைமை எங்களிடம் இருக்கிறதா? ஒரு சாதாரண ஒரு அரசியலுக்காக வேண்டி, ஒரு சாதாரண ஒரு விடயத்துக்காக வேண்டி அடுத்தவர்களை தூற்றுகிறோம், அவர்களோடு முரண்பட்டு கொள்கிறோம். அந்த முரண்பாடுகளும் அந்த ஏச்சுக்களும் பேச்சுக்களும் அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடியதாக அமைந்தால் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை, அவர்கள் சகோதரர்களாக இருந்திருப்பார்கள், நல்ல கதைச்சு பழகக்கூடிய ரெண்டு கூட்டாளிமார் இருந்திருப்பார். ஏதோ சின்ன ஒரு அரசியல் வாக்குவாதத்துக்காக வேண்டி பிரிந்தவர்கள் இன்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இது அல்லாஹ் தஆலா எங்களிடத்திலே கொண்டு வந்த ஒரு வகுன் என்று சொல்லலாம். உலக ஆசையும் மறுமையை நாங்கள் மறுமை என்ற ஒன்றை மறந்து வாழ்ந்ததும் என்று சொல்லலாம். அன்புக்குரிய உறவுகளே, எதற்காக வேண்டி நாங்கள் சண்டை பிடிக்கிறோம்? எதற்காக வேண்டி அடித்துக் கொள்கிறோம்? மார்க்கம் என்ற ரீதியிலே ஒரு பக்கத்தில் அடித்துக் கொள்ளக்கூடியவர்கள் கூட பிழையிட்டார்கள் என்றாம். ஆனால் சாதாரண அற்ப அரசியலுக்காக வேண்டி, அற்ப இந்த சூழ்நிலைகளுக்காக வேண்டி நாங்கள் அடித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த அடிப்படை ஒன்றை எங்களுக்கு சொல்கிறான், ஆழமாக உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறேன், குல், நபியை நீங்க கூறுங்க, அல்லாஹும்ம மாலிகல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவனுக்கு தான் ஆட்சியை கொடுப்பான். வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, யார்கிட்ட இருந்து நாடுறானோ அவன்கிட்ட இந்த ஆட்சியை பிடுங்குவான். வ துஇஸ்ஸு மன் தஷா, யாருக்கு அல்லாஹ் நாடுகிறான் அவனை கண்ணியப்படுத்துவான். வ துதில்லு மன் தஷா, யாரை நாடுகிறானோ அவன் இழிவுபடுத்துவான். எங்களுடைய இலங்கை வரலாறுகள் எடுத்து பாருங்க. ஒரு கூட்டம் தடல் புடலாக அரசியலுக்கு வந்திருப்பார்கள், அமோக வரவேற்போடு அரசியலுக்கு வந்திருப்பார்கள். அவர்கள் தான் இந்த நாட்டை திருத்த போகிறார்கள், நாட்டை மாற்றப் போகிறார்கள், எங்களுடைய வாழ்க்கையே பிரட்டி போட போகிறார்கள் என்று நாங்கள் நினைச்சிருப்போம். ஆனால் ஒரு சில வருடங்கள் கடந்து இருக்காது, அல்லாஹ் அவர்களை கலட்டி எடுத்திருப்பான், அவர்களுடைய ஆட்சியை அல்லாஹ் புடுங்கி எடுத்திருப்பான். இன்னொரு கூட்டம் அவர்கள் தொடர்ந்து இருந்தாலும் கூட அல்லாஹ் அவர்களை இழிவாக ஒரு இடத்திலே அமர்த்திருப்பான். அப்படித்தான் அல்லாஹ் தஆலா ஆட்சியை வைக்கிறான். யாருக்கு அல்லாஹ் கொடுக்கணும் என்று நினைக்கிறான் அவங்களுக்கு கொடுப்பான், யார்கிட்ட புடுங்கி எடுக்கணும் என்று நினைக்கிறான் அல்லாஹ் அவர்கள்ட்ட இருந்து எடுப்பான். இந்த அரசியல் எல்லாம், இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் அல்லாஹ்வை சார்ந்தது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் அதை கொடுக்கிறான்.
அன்புக்குரிய உறவுகளே, எங்களுடைய கருத்துக்கள் வேறுபடலாம். நான் சிறு வயதிலிருந்து கண்டு வளர்ந்த ஒரு கட்சி அல்லது என்னுடைய ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக நிற்கக்கூடியவரை கண்டு நான் அவருக்கு என்னுடைய ஆதரவு இருக்கலாம். உங்களுடைய ஆதரவு நீங்கள் கண்டு வளர்ந்தவர், நீங்கள் பார்த்தவர் பற்றி உங்களுடைய ஆதரவு இருக்கலாம். அதில் எந்த ஒரு பிழையும் இல்லை. அது மனிதனுடைய இயல்பு. ஒவ்வொருடைய கருத்தும் ஒவ்வொருவருக்கு வேறுபடும். ஆனால் நாங்கள் மறக்கக்கூடாத ஒரு விடயம் என்ன தெரியுமா? நாங்கள் எல்லாம் முஃமின்கள். அதை எல்லாத்தையும் தாண்டி நானும் நீங்களும் முஸ்லீம்கள், நானும் நீங்களும் ஒருவருக்கொருவர் ஒரு விடயத்திலே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் மார்க்க விடயத்திலே பிரச்சினைப்பட்டால் கூட ஒன்று சேர்ந்து விடுவார்கள். ஆனால் எங்களுடைய சமூகம் அற்ப விடயங்களுக்காக வேண்டி சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் ஜென்மமாக குடும்பமாக பேசாத நிலைமைகள் கூட தொடர்ந்து வருகிறது. அன்புக்குரிய உறவுகளே, எனவே நாங்கள் எதில் ஒற்றுமைப்படணும், எதில் நாங்கள் பிரிஞ்சு வாழணும் என்பது நானும் நீங்களும் ஆழமாக யோசிக்கணும். ஏன் தெரியுமா? எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒற்றுமை என்று காட்டியது வேறு, நாங்கள் இன்று ஒற்றுமை என்று எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியது. அடுத்தவர்களோடு ஒற்றுமையாக இருக்கணும் என்றால் இந்த விடயங்களில் தான் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் என்று நாங்கள் நினைச்சிட்டிருக்கிறது வேறு. எனவே தெளிவான அந்த புரிதலோடு சமூகத்தின் ஒற்றுமையை கருதி, முஸ்லீம் சமூகத்தின் ஒற்றுமையை கருதி, ஒரு ஊர் எப்போது ஒரு விடயத்திலே ஒற்றுமையாக இருக்கிறதோ அப்போது தான் அந்த ஊருக்கு நலவு. எப்போது ஒரு குடும்பம் ஒரு விடயத்திலே ஒற்றுமையாக இதுதான் நடக்கணும் என்று இருக்கிறதோ அந்த நேரத்திலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற அந்த அடிப்படை ஆழமாக பதிய வைத்துக் கொள்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய உறவுகளே, இந்த அரசியல் களங்கள் முடிந்திருக்கிற நேரத்தில் நான் எதிர்பார்த்த ஒரு கூட்டம் தோத்திருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கூட்டம் தோத்திருக்கலாம். நான் எதிர்பார்த்து ஆதரவளித்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம், நீங்கள் ஆதரவளித்தவர்கள் தோற்றிருக்கலாம். இப்படிப்பட்ட நிலைமையில் நானும் நீங்களும் அடுத்தவர்களை கிண்டல் பண்ணி அடுத்தவர்களை குறை கூடக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் போகக்கூடாது. நான் சொன்னேன் தானே, நான் அப்பவே சொன்னேன் தானே, இவர்கள் தான் வருவார் என்று சொன்னேன் தானே, நீங்கள் தான் கேட்கல, உங்களுடைய அந்த புத்தி அவ்வளவுதான், நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் யோசிச்சிக்கப்படாது, நீங்கள் இப்போ அப்பவே இவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா சரியே என்ற அளவுக்கு அடுத்தவர்களை கிண்டல் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நானும் நீங்களும் பெய்து விடக்கூடாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. தனக்கு எதை விரும்புகிறேனோ, நான் எனக்கு எதை விரும்புகிறேனோ அதை உங்களுக்கும் நான் விரும்பாதவரை உண்மையான பூரணமான மூமினாக நான் மாற மாட்டேன். என்னை ஒருவர் கிண்டல் அடித்து, என்னை ஒருவர் எல்லா இடத்திலேயும் கிண்டல் அடித்து கொண்டிருப்பதை நான் விரும்ப மாட்டேன். என்னுடைய மானம் போறதை நான் விரும்ப மாட்டேன். அதே அடிப்படை தான் அடுத்தவர்களை பற்றியும் இருக்க வேண்டும். அதே யோசனை தான் என்னுடைய சகோதரனுக்கு நடந்தால் என்றும் இருக்க வேண்டும். இந்த ஒரு அடிப்படையில் இருந்தால் ஒவ்வொரு முஸ்லீமும் அடுத்த முஸ்லீமை எந்த ஒரு விடயத்திலையும் தொந்தரவுப்படுத்த மாட்டார். என்னுடைய பிள்ளைக்கு இப்படி நடந்தால் என்று யோசித்தால் அடுத்தவர்களுடைய பிள்ளை விடயத்திலே கவனமாக இருப்பார். என்னுடைய வீடு இப்படி ஒரு கஷ்டத்திலே இருக்கிறது, எனக்கு யார் சரி உதவி செஞ்சால் நல்லமேன்னு நாங்கள் யோசிச்சா அடுத்தவர்களுடைய குடும்பத்தை பற்றியும் நாங்கள் யோசிப்போம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அற்ப சொற்ப விடயங்களுக்காக வேண்டி எங்களுடைய சகோதரத்துவையும் இஸ்லாம் காட்டி தந்த ஒற்றுமை என்ற அந்த பலமான கயிற்றையும் அல்லாஹ்வுடைய அந்த கயிற்றையும் நாங்கள் பித்து விடாமல், அதற்காக வேண்டி நாங்கள் பிரிந்து விடாமல், சமூகம் என்ற ரீதியிலே நாங்கள் ஈமானிய சமூகம் என்ற ரீதியிலே ஒன்றுபடுவோம். அடுத்தவர்களுக்காகவோ அடுத்த இதுக்காகவோ நான் ஒன்றுக்கு ஆசைப்படுகிறேன் அதற்காக வேண்டி அல்ல, நான் ஆசைப்படுகிறேன் என்பதற்காக வேண்டி அடுத்தவர்கள் ஆசைப்பட வேண்டும் என்பது எந்த ஒரு கட்டாயம் எந்த ஒரு நியதியும் அல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, முஸ்லீம் சமூகம் என்ற ரீதியிலே ஒற்றுமையாக வாழுவோம். எங்களுக்கு என்னென்ன வேலைகள் செய்து முடிக்க வேண்டுமோ அவைகளை ஒற்றுமையாக இருந்த ஒரு ஊராக ஒரு சமூகமாக நாங்கள் அதில் வெற்றி பெறுவோம். எப்போது நாங்கள் பிளவுபட்டு அந்த விடயத்தை அடைய பல ரூட்டுகளில் நாங்கள் போகிறோமோ அப்போ எல்லாரும் தோத்து விடுவோம், நாங்கள் பலவீனமாக ஆகிவிடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நாளை மறுமை நாளிலே முஸ்லீம்கள் அப்போது அதிகமாக இருப்பார்களா குறைவாக இருக்கிறார்களா என்று மறுமை நாள் அடைகிற நேரத்திலே கேட்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த நேரத்திலே முஸ்லீம்கள் நீங்கள் தான் அதிகமாக இருப்பீர்கள், ஆனால் எப்படி இருப்பீர்கள் என்றால் வெள்ளத்திலே அடிப்பட்ட சருகுகளை போல் இருப்பீர்கள் என்றார்கள். எந்த ஒரு பிரயோசனமும் இல்லாமல் இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நிலைமைக்கு நானும் நீங்களும் ஆகிவிடாமல் ஒற்றுமையாக இருப்போம். ஈமான் என்ற விடயத்தை முதன்மைப்படுத்தி இதுதான் எனது சகோதரத்துவத்துக்கு முக்கியத்துவம், இதை வைத்து தான் நான் அடுத்த விடயங்கள் எல்லாம் பார்ப்பேன், இதற்கு பின்னால் தான் என்னுடைய சகோதரன் அவனை நான் கேவலப்படுத்த மாட்டேன், அவனுடைய பிரச்சனைகளை தவறுகள் விட மாட்டேன், அவனுக்கு ஏச மாட்டேன், தூற்ற மாட்டேன் என்ற அடிப்படையை நாங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்ததன் பின்னால்
அதற்கு பின்னால் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சுதந்திரமாக பேசலாம், அதற்கு பின்னால் எங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய செயல்களை நாங்கள் செய்யலாம் என உங்களிடம் கூறி, ஒற்றுமை என்றொன்று ஒரு இடத்திலே இல்லாமல் போகிற நேரத்திலே கோழைகளாக அந்த சமூகம் மாறும் என்ற அடிப்படையை பதிய வைத்தவனாக வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.